எங்க ஒரு பிரெக்னென்ட்டா இருக்க பொண்ணு எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. டாக்டர்ஸ், ஆம்புலன்ஸ்ன்ட்டு நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க. பார்த்தா இப்போ இந்த பொண்ணு ரொம்ப நார்மலா தான் இருப்பா. நார்மலா தானே இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேர் வர வச்சு எங்க டைம்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அப்போ எனக்கு வயிறு வலிச்சுது, அதுக்கப்புறமா சரியா போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்வா. வயிறு வலி சரியாயிருச்சுன்னா அப்போ எங்ககிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தா நாங்க வரது வந்து ஸ்டாப் ஆகியிருக்கோம்ல அப்படின்ட்டு கேட்கிறப்போ, அதுதானே உங்களோட வேலையே, உங்களோட வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குதா அப்படின்ட்டு ரொம்ப மோசமாவே பேசிட்டு இருப்பா. இப்போ ஒரு டாக்டர் மட்டும் சாதா வயிறு வலினா எது, சீரியஸா இருக்கிற வயிறு வலினா எது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து தான் போவாங்க. இப்ப பாதி வலி கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு என்னால சுத்தமா முடியல, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இப்ப எல்லாரும் மறுபடியும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா இந்த பொண்ணு வந்து சோஃபால நல்லா ஜாலியா தான் படுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ, அப்ப லைட்டா எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அதுதான் உங்களுக்கு கால் பண்ணி இப்ப எனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லியிருப்பா. எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துடும், எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஒரே ஒரு லேடி டாக்டர் மட்டும் உட்காந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பர்சனலா நம்பர் வாங்கிப்பா. அந்த டாக்டர் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கு, ஏதாவது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க, அது உண்மையாவே எமர்ஜென்சி அப்படின்னா நான் மற்றவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி 10 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி நீங்க என்னோட பர்சனல் கேர்டேக்கரா இருக்கிறீங்களா, என் கூடவே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா. அவங்க எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. நான் வந்து தனியா ஒரு ஆளுக்கு வந்து எந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. திருப்பி திருப்பி அந்த பொண்ணு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கும், ஒரு வயசானவருக்கு வந்தா இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அவங்க அந்த வேலையில இருப்பாங்க. இந்த பொண்ணு வேற மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. உண்மையாவே ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அதை யோசிச்சு இப்போ இவங்க வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுருவாங்க. அந்த வயசானவர் உண்மையாவே இறந்தே போயிடுவாரு. அந்த டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அந்த வயசானவரை காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்ட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து இப்போ கால் வந்திருக்கும். இப்போ உண்மையாவே வந்து ரொம்ப சீரியஸான லேபர் பெயின் தான் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும். மறுபடியும் இவ சும்மா தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்ட்டு டாக்டரும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. கடைசியில இப்போ அந்த பொண்ணும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லாததுனால இறந்து போயிடுவா. சும்மா சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருந்து எதுவுமே இல்லாத காரணத்துக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ உண்மையாவே தேவை இருந்திருக்கும். அப்போ வந்து இப்பயும் சும்மா தான் பண்றா அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சதுனால இப்போ வராம விட்டுருப்பாங்க. அதனால இப்போ அந்த பொண்ணோட உயிரே போயிருச்சு.